ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றப்ப ரொம்பவே நிறைய சந்தேகம் இருந்தது. நம்ம மும்பைல இருந்து தமிழ் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம், தமிழ் ஆர்டிஸ்டா இங்க மும்பைல நம்மளுக்கு எப்படி வேல்யூ இருக்கும், வாய்ஸ்ல நிறைய ஆக்டிங் இருக்கு. இப்ப நான் கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகுதான் நானே கத்துக்கிட்டேன் அந்த வாய்ஸ் எப்படி ஆக்டிங் பண்ணுவோம். கண்டிப்பா கால் பண்ணுங்க, சார் தான் அட்டென்ட் பண்ணுவாரு. ஃபீஸ பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ கம்மியா, இவ்ளோ கம்மியான ஃபீஸ்ல இவ்ளோ அழகா அவ்வளோ நம்மள எக்ஸ்பீரியன்ஸ்டா மாத்திடுவாரு சார். ஈவன் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ்ல கூட வந்து கத்துக்கிறாங்க. கென்யா, கத்தார், யூகே, யுஎஸ்ஏ, எங்க ஆன்லைன்ல உங்களுக்கு ஏத்த டைமிங்ல நீங்க எப்ப வேணாலும் கத்துக்கலாம். இவ்வளவு கம்மியான ஃபீஸ்ல நம்மளுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அது சார் மட்டும்தான், மணிகை சார் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேரு நந்தினி. நான் மும்பைல இருந்து பேசுறேன். இப்போ மும்பை கிளைமேட் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப மழை பெய்யுறீங்க. என்னால சரியான பேக்ரவுண்ட்ல போய் என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் வந்து லைம்லைட் கோச்சிங்ல ஸ்டூடெண்டா இருக்கேன். அதோட பெருமையா சொல்றேன், மணிகை சாரோட ஸ்டூடெண்டா இருக்கேன். மும்பைல கிளைமேட் பார்த்தாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியான மழை பெய்யுது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சரியான மும்பை பேக்ரவுண்ட் காமிக்க முடியாது. நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ணிருக்கேன். இந்த கோச்சிங் சென்டர்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, உங்களுக்கான நியூஸ் ரீடரும் படிக்கலாம், நீங்க அப்புறமா ஆர்ஜியாவும் படிக்கலாம், விஜிஎஃப்பும் படிக்கலாம். உங்களுக்கு எது இஷ்டமோ நீங்க அது படிக்கலாம். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜாயின் பண்றப்ப ரொம்பவே நிறைய சந்தேகம் இருந்தது. நம்ம மும்பைல இருந்து தமிழ் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறோம், தமிழ் ஆர்டிஸ்டா இங்க மும்பைல நம்மளுக்கு எப்படி வேல்யூ இருக்கும், நம்மளுக்கு இங்க எதனா ஜாப் கிடைக்குமா, இல்ல நம்மளுக்கு இங்க எதனா ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்குமான்னு நிறைய டவுட் இருந்தது. நான் எல்லாமே சார் கிட்ட தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவரு சொன்னாரு, அதர் கண்ட்ரிஸ், அதர் ஸ்டேட்ல தாமா நிறைய தமிழுக்கு வேல்யூ இருக்கு. நம்ம சொல்ற நம்ம ப்ரொனன்சியேஷன் தமிழ் வார்த்தைகளை நம்ம அன்றாட வாழ்க்கை பேசுறப்ப அது டிஃப்ரெண்ட். இப்ப அவர் சொல்லி கொடுக்க போற தமிழ் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு எப்படி ஒரு வேர்ட்ஸ், வார்த்தைகள் எப்படி உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னு சார் அவ்வளவு தெளிவா அழகா சொல்லி தருவாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் அதுதான் ரொம்பவே கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஜாயின் பண்றப்போ சீனியர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து நம்மளுக்கு ரொம்பவே பயமா இருக்கும். ஐயோ, நம்ம தெரியாத நம்ம இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோமா, நம்மளுக்கு இது வருமா வராதா, நம்ம காசு கொடுத்துட்டோமே என்ன ஆச்சு, பயமா இருக்கே, இது நம்மளால முடியாது அப்படின்னு நம்மளுக்கு கண்டிப்பா யோசிக்க தோணும். அப்படிலாம் யோசிக்க தேவையே இல்லை. நீங்களாம் கண்டிப்பா சார் வந்து நம்மள அவ்வளோ மோட்டிவேட் பண்ணிட்டு அவ்வளோ அழகா ஒரு மாடுலேஷன் எப்படி பண்ணணும், உனக்கு எப்படி வாய்ஸ்ல ஆர்டிஸ்ட் ஆகணும், எப்படி வாய்ஸ்ல வந்து நடிக்கணும்னு கண்டிப்பா அவர் அழகா சொல்லி தருவாரு. நீங்க வந்து மாடுலேஷன்ஸ் நிறைய இருக்கும். ஒன்னு அழுகிறது இருக்கும், ஒன்னு சிரிக்கிறது, காமெடியன் எப்படி பேசுவாங்க, வாய்ஸ்ல எப்படி ஆக்டிங் பண்ணணும்னு சார் அவ்வளவு அழகா சொல்லி தருவாங்க. வாய்ஸ்ல நிறைய ஆக்டிங் இருக்கு. இப்ப நான் கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகுதான் நானே கத்துக்கிட்டேன் அந்த வாய்ஸ் எப்படி ஆக்டிங் பண்ணணும். இது வரைக்கும் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாத இருந்தது. இப்போ ஒரு நம்ம சீரியல்ஸ், ஒரு மூவிஸ் பாக்குறப்போ, ஓ இவங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல இப்படி எல்லாம் பேசுறாங்க, இது மாரி நம்மளுக்கும் இந்த வாய்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். எப்படி அழணும், எப்படி சிரிக்கணும், எப்படி கோவப்பட்டு பேசணும், எப்படி சாஃப்டா பேசணும், எல்லா மாடுலேஷன்ஸ்லயும் அவர் சொல்லி தருவார். சார் சொல்லி கொடுக்கறதுலயே நம்ம அவ்வளவு அழகா கத்துக்கலாம். நீங்க போனா கூட, நீங்க எதனா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா கூட உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா இருக்கும். நீங்க நினைக்கலாம், நம்ம கால் பண்ணலாமா, நம்மளுக்கும் ஆசையா இருக்கு வீடியோ பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, கால் பண்ணா எப்படியோ ஃபீஸ் ஜாஸ்தியா தான் இருக்க போகுதுன்னு நினைக்கலாம். அது மட்டும் நினைக்காதீங்க. கண்டிப்பா கால் பண்ணுங்க, சார் தான் அட்டென்ட் பண்ணுவாரு. ஃபீஸ பத்தி நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ கம்மியா, இவ்ளோ கம்மியான ஃபீஸ்ல இவ்ளோ அழகா அவ்வளோ நம்மள எக்ஸ்பீரியன்ஸ்டா மாத்திடுவாரு சார். இவ்வளவு கம்மியான ஃபீஸ்ல நம்மளுக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா அது சார் மட்டும்தான், மணிகை சார் மட்டும்தான் சொல்லி கொடுக்க முடியும். மணிகை சார் கிளாஸ்ல மட்டும்தான் இவ்வளவு கம்மியான ஃபீஸ்ல இவ்வளவு அழகா டப்பிங் ஆர்டிஸ்ட அவர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. நீங்களும் ஃபியூச்சர்ல ஆகதான் போறீங்க. கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, சார் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் வேணாலும் சார் கிட்ட கேளுங்க. சார் ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நீங்க பயப்படவே தேவையில்லை.
ட்ரஸ்ட் பண்ணி நம்பிக்கையோட ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட், நியூஸ் ரீடர், ஆர்ஜே, விஜேவா மாறுங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க ஜாயின் பண்ணலாம். ஆன்லைன்ல எங்க இருந்தாலும் நம்ம கத்துக்கலாம். ஈவன் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ்ல கூட வந்து கத்துக்கிறாங்க. கென்யா, கத்தார், யூகே, யுஎஸ்ஏ, எங்க ஆன்லைன்ல உங்களுக்கு ஏத்த டைமிங்ல நீங்க எப்ப வேணாலும் கத்துக்கலாம். சார் வந்து ஒரு நாளைக்கு 4 பேட்சஸ் கண்டக்ட் பண்றாங்க. உங்களுக்கு எந்த பேட்ச் வேணுமோ, எது சூட்டபிளோ நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுக்கு மார்னிங் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிட்டு என்னால மார்னிங் அட்டன் பண்ண முடியல, நான் இன்னைக்கு ஈவினிங் பண்ணாலும் கண்டிப்பா பண்ணிக்கலாம். சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நான் கூட யூடியூப்ல தான் வீடியோஸ் பார்த்துட்டு கால் பண்ணி சார் கிட்ட பேசினேன். சார் தான் அட்டன் பண்ணாங்க. மத்த டப்பிங் கிளாஸ் எதுனா இருந்தாலும், வேற எதுனா கிளாஸ் இருந்தா ரிசப்ஷன்ல இருந்து யாருன்னா கால் எடுத்துட்டு அவங்களுடைய பெருமை எல்லாம் நிறைய பேசுவாங்க. சார்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்ல. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. நீங்களும் ஃபியூச்சர்ல ஆகதான் போறீங்க. கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. சார் அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் வேணாலும் சார் கிட்ட கேளுங்க. சார் ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நீங்க பயப்படவே தேவையில்லை. நாளைக்கு டப்பிங் ஆர்டிஸ்ட், நியூஸ் ரீடர், ஆர்ஜே, விஜேவா மாறுங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க ஜாயின் பண்ணலாம்.